அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அச்சுத்துறை வல்லுநர் திரு கார்மேகம் அவர்கள். அச்சுத்துறை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு முதல்ல இந்த துறை எப்படி யார் மூலமாக வந்தது, அதோட வரலாறு என்ன, இவரோட ஆய்வுகள் படி சீகன்பர்க் அப்படிங்கிறவர் யார், இந்த அச்சுத்துறையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு எப்படி கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அச்சுத்துறை வல்லுநராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. அச்சுத்துறை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய நவீனத்துவம் வந்திருக்கு. நம்ம ஒரு நிமிஷத்தில் பல விஷயங்களை பல 100 லட்சம் பிரதி கூட நம்ம எடுக்க முடியுது. பட் ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை வடிவமாக ஒரு அச்சில் ஏறணும் அப்படிங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு புத்தகம் அப்படிங்கிறத வெளியிடுறதுக்கே பல நாட்கள் தேவைப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுவும் நம்ம இலக்கிய நூல்கள் அப்படின்ற ஒரு பெரிய புத்தகங்கள்லாம் வடிவதற்கான காலம், நேரம், அதோட ஊழியர்களோட பயன்பாடு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எழுத்து வடிவமே இல்லாமல் பல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தொடர்பு படுத்திக்காமல் தெரிவிக்க முடியாமல் இருந்த காலகட்டம் வேறு. ஓலைச்சுவடி காலத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவம் வரைக்கும் பல விஷயங்கள் இந்த துறையில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு அச்சுத்துறை வல்லுநராகவும் இந்த துறை சார்ந்த ஒரு குழுவோட தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இதையெல்லாம் தாண்டி அச்சுத்துறையை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அப்படிங்கிற முறையில் சீகன்பர்க் அப்படிங்கிறவர் பற்றி ஒரு ஆய்வு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆய்வு மேற்கொள்றதுக்கான நோக்கம் என்ன, எப்படி நீங்கள் அங்கே போனீங்க, அவர் எப்படி நம்ம இந்த விஷயத்தை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார், இப்படி அச்சுத்துறை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல நம்ம அச்சுத்துறையோட வரலாறை பற்றி பேசுவோம். அந்த வரலாறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி இதை யார் முதல்ல நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் முன்னாடி நிறைய பேர் இதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் சீகன்பர்க் அப்படிங்கிறவர் மூலமாக தான் ரொம்ப பிரபலமாக நம்ம நாடு முழுவதும் பரவியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ஆய்வை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது எதற்காக இப்படி ஒரு ஆய்வு பண்ணணும்னு நினச்சிங்க, எதன் மூலமாக அதை தேடி நீங்கள் போனீங்க, அவரோட பணிகள் என்ன, அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். அதாவது நான் ராசிபுரத்தை சேர்ந்தவன். என் தந்தை அங்கம் சீட்டார். அவர் தமிழ் மீது பற்றுடையவர். தமிழ் மீது பற்றுடைய ஒரு அச்சகம் வைத்திருந்தோம். அந்த அச்சகத்தை பார்ப்பதற்காக அதற்கு மேற்கொண்டு அதனுடைய விரிவுபடுத்துவதற்காக என்னை சென்னையிலையும் மதுரையிலையும் முதல்ல மதுரையில் படித்தேன், அடுத்தது சென்னையில் படித்தேன். சென்னையில் ஐபிடி இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜியில் படித்தேன். 72 to 75 படித்து முடித்தோடனே எங்களுடைய தந்தையார் அடிக்கடி கேட்பார், தமிழில் பிரிண்டிங் பண்ண முதல் அச்சுக்கூடம் தரங்கம்பாடியில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னாரு. சரி பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து விட்டேன். அது அச்சு பணி வேலைகள் ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்புறம் எங்கள் தந்தையார் இறந்தவுடனே ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் தரங்கம்பாடியில் பற்றி சில பேர் பேசினாங்க. அதில் முக்கியமானவர் முத்தையா அவர்கள் அப்படிங்கிறவர் பேசினார். சரி பேசி முடிச்சாச்சு. அது ஒரு 2-3 அதுக்குள்ளே ஒரு 2 வருடங்கள் கழிந்து விட்டுருந்தோம். சுனாமி 2004 அங்கே கடலோர பகுதியில் அடித்ததுனால நிறைய சேதாரங்கள். நாங்கள் ஒரு சில உதவிகள் செய்கிற சங்கங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அவங்க மூலயமா ஒரு சேவை செய்ய போகலாம் அப்படின்னு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் தரங்கம்பாடி சென்றோம். தரங்கம்பாடி சென்றோன்னா அங்கே இருக்கிற என்னுடைய கடலூரில் இருக்கிற செல்வம் என்கிற என்னுடைய அச்சக நண்பர், என்னங்க நண்பரே, நீங்கள் இங்கே தான் அச்சு கூடமே இங்கே தான் ஆரம்பித்தது, மறந்து விட்டீர்களா, அதை பற்றி நீங்கள் தெளிவாக பண்ணலாமே, ஏதாவது செய்யலாமே, இந்தியாவுக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு கேட்டார். அப்புறம் நாங்கள் தரங்கம்பாடியில் போனால் ஒரு மாதிரியான அன்றைய கால சூழல் சரியில்லை. சரி நாங்கள் தேடி பார்த்துட்டு வந்துட்டு நான் டெல்லியில் நாங்கள் அகில இந்திய அச்சக உரிமையாளர் சம்மேளனத்தில் உறுப்பினராக இருக்கும், சேலம் சங்கம். அதனுடைய மீட்டிங் டெல்லியில் நடந்தப்போ நான் டெல்லியில் பேசினேன். இது மாதிரி
இங்கே ஒரு சுனாமியினால் ஏற்பட்ட அளவிலான ஒரு அச்சகம், பழமையான அச்சகம் காணா போய்விட்டது அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் வந்து விஜயகுமார் சோப்ரான்னு தலைவரானவர், இந்து சமாச்சாரனுடைய சேர்மன் அவர் வந்து சரி அது கேட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் எங்கள் சங்கத்துக்கு. நீங்கள் வந்து அந்த தரங்கம்பாடியில் இருக்கிற ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்கா, அதனுடைய பொருளாக இருக்கா, ஏதாச்சும் டேமேஜ் ஆகியிருந்தால் நம்ம ஏதாச்சும் திருப்பி செஞ்சிடலாம், அதுக்காக கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னாரு. என்னுடைய சங்க உறுப்பினர்கள் சாபகரம் முத்துகோபாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, சீனிவாசன் செயலாளர் இருக்கிறாரு, பொருளாளர் பிரசன்ன வெங்கடேசன் மற்றும் பிரபாகரனுங்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் போய் ஆய்வுக்காக சென்றோம் தரங்கம்பாடிக்கு ஆய்வுக்கு சென்றப்போ தான் அதனுடைய உண்மையான சொரூபம் எனக்கு அப்போ தான் பொறி தட்டியது. அப்பா சொன்னது இதெல்லாம் ஒரே ஊர் தான், இது ஏன் நம்ம இவ்வளோ காலமாக நம்ம திருப்பி பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. நானும் ஓய்வு பெற வயது வந்துவிட்டது எனக்கு 1950. அது ஒரு 50 வருடங்களை கடந்து விட்டதுனால சரி அதிலிருந்தே நம்ம வரும் மறுபடியும் நான் ஆய்வு செய்வதற்காக மறுபடியும் திருப்ப போய்கிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கிறப்ப தான் அதனுடைய உண்மையான நிலவரங்கள் வந்து மறுபடியும் நான் வந்து டெல்லியில் சொன்னேன். இது மாதிரி அவர்கள் வந்து ஆதாரங்கள் கேட்டாங்க. நீங்கள் வந்து சும்மா சொன்னால் போதாது, எங்களுக்கு ஆதாரங்கள் வேணும் அப்படின்னாங்க. அப்புறமே அது ஆதாரத்துக்காக ஜெர்மன் வரையிலும் போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அது ஒரு தொகுப்பு, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் என்னானுங்கன்னா ஜீகன்பால்க 1706ஆம் ஆண்டு வந்தார். அதுக்கு முன்னால் கோவாவில், அதாவது கூட்டன்பர்க் 1450 அங்கே யூரோப்பில் ஜெர்மனியில் முடிச்சிட்டார். அதை முடித்து அது கண்டுபிடிப்புக்கு பின்னால் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு கோவாவுக்கு 1556 தான் வருது. 1956 வந்தவுடனே பிரிண்டிங் கோவாவில் போர்ச்சுகீஸ் மொழியில் முதல்ல பிரிண்ட் ஆகுது. அடுத்து 1558ஆம் ஆண்டு வந்து தமிழில் முதல்ல பிரிண்ட் ஆகுது. அதுக்கு வேண்டிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது அண்டிரிங்க பாதிரியார் அப்படியே தென் தமிழகத்தை எடுத்துகிட்டு வந்து கேரளாவில் கொச்சின், அம்பலக்காடு, அப்புறம் புன்னைக்காயில், இங்கெல்லாம் அச்சகம் சிறு அச்சகங்கள் ஆரம்பித்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டார். அவர் பிரிண்ட் பண்ணி முடிக்கிறப்போ 1958 இருந்து ஆரம்பித்து 78 வரையிலும் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே பண்ண முடியல. அப்புறம் 1826ஆம் ஆண்டு புன்னைக்காயில் ஒரு பிரிண்ட் பண்ணதாக வரலாறு இருக்குது. அதுக்கு மேலே எந்த விதமான தடயங்களுமே கிடையாது. இந்தியாவில் ஒரு பிரிண்ட்டு கோவாவை தவிர பிரிண்ட் பண்ண ஒரு நிகழ்வே இல்லை. ஆனால் சீகன்பால்க 1706ஆம் ஆண்டு வந்து 1012ஆம் ஆண்டு அவர் தமிழை கற்றுக்கிட்டார். தமிழில் வல்லுநர் ஆனார். வள்ளுவர் சாதாரண மக்களுடைய பலவர் ஏழை எளியவர்களோடு தன்னுடைய மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அது செஞ்சார். அதனுடைய அடிப்படையில் மிக பிரமாண்டமான சாதனையை பண்ணார். அதுக்கு வந்து அச்சகம் நம்ப அவருக்கு வேண்டியதாக இருந்தது. அது எஸ்பிகே சங்கம்னு லண்டனில் இருக்குது. அவர்கிட்ட கேட்டு டென்மார்க்கில் கேட்டு டென்மார்க் அரசர்கிட்ட கேட்டு டென்மார்க் அரசர் வந்து, ஏன்னா டென்மார்க்கின் மூலிமா தான் அவர் இங்கே வந்தார் மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, டென்மார்க்கிலேருந்து தான் வந்தார். அவங்ககிட்ட கேட்டு அது லண்டனில் இருந்து அவர் பிரிண்டிங் மிஷினு 100 ரீம் பேப்பரு, டைப்பு இதெல்லாம் வந்தது. ஹாலேயில் 1700வது வருடத்திலே தமிழ் அச்செழுத்துக்கு வரிவடங்கள்லாம் அனுப்பிச்சிட்டாரு. அங்கே பிரிண்டிங்களுடைய டைப் பவுண்ட்ரியில் தமிழ் டைப்பு அங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது இங்கே வர முடியல. அந்த பிரிண்டிங் மிஷினோடு வந்தது. அது வந்து அதை வச்சு இங்கே பிரிண்ட் பண்ணால் 1712ஆம் வருடம் 24/10/1712 இங்கே பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது 2வது அச்சக புரட்சி இந்தியாவை பொறுத்தவரையிலும். இந்த அச்சக புரட்சியினால தான், ஏன்னா வேறு இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே வந்தாங்க. இருந்தாலும் கூட அவங்க பிரிண்டிங்கை பற்றி அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை. அது பிரிண்டிங் மிஷின் சென்னையிலேருந்து தான் இங்கே வந்தது. சென்னைக்கு வந்துட்டு தான் இங்கே லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்து தான் வந்தது. அப்பையும் கூட அவங்களுக்கு அந்த உபயோகம் தெரியவில்லை. ஆனால் சீகன்பால்கம் விடாமுயற்சினால அந்த மிஷின் இங்கே வந்து இங்கே பிரிண்ட், அதாவது அச்சு மர அச்சில் செஞ்சது, சாதாரண நம்ம இரும்பில் செஞ்சதில்லை, மர அச்சில் செய்த பிரிண்டிங் மிஷின். அந்த பிரிண்டிங் மிஷினில் அச்சு எழுத்துகளும் வந்ததுனால, பேப்பரும் இருந்ததுனால, இங்கும் இருந்ததுனால முதல்ல வந்து 24/10/1712 பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணார். அதோட கூட வெவ்வேறு போர்ச்சுகீஸுங்க,
அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க, டென்மார்க்காரங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கே தொழிலை கற்றுக்கிட்டாங்க. பிரிண்டிங் அச்சு தொழிலை கற்றுக்கிட்டு பிற்பாடு இந்தியா ஃபுல்லாக பரவிச்சது. அது 1761 சென்னையில், 1767 தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே. பட் 1712 வந்து அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து தான் அங்கே ஆரம்பித்தாங்க. அது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு. இது மாதிரி பிரிண்டிங் அப்படியே டெவலப் ஆகி தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மகாராஜா, 2ஆம் சரபோஜி மகாராஜா 1802 பிரிண்டிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். ஏன்னா அவருடைய அடித்தளம் தான் இங்கே தரங்கம்பாடி தஞ்சாவூர் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது. அதனுடைய இதில் தான் இங்கே வந்து இங்கே செஞ்சாங்க. அது அப்படியே டெவலப் ஆகி சென்னைக்கு போய் அப்புறம் கல்கட்டாவில் செராம்பூர் ஊருக்கு சென்றது. செராம்பூர் வந்து ஸ்ரீராம்பூர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ முதல்ல செராம்பூர். அந்த செராம்பூர் வந்து டேனிஸினுடைய காலனி, 2 காலனிகள் இந்தியாவில். ஒரு காலனி வந்து தரங்கம்பாடி, இன்னொரு காலனி வந்து செராம்பூர். இங்கே ஒரு 100 ஆண்டுகள் அந்த அச்சகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்து இங்கே இருக்கிற அச்சக ஊழியர்கள் அங்கே போனாங்க. அங்கே போய் அங்கே கலந்துக்கிட்டால் அது பெரிய விரிவாக்கம். அது அப்படியே போகிற வழியெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பரவி 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 இந்தியாவில் அச்சு தொழில் மிக வேகமாக பரவிச்சுன்னா அந்த 1712க்கு 18ஆம் நூற்றாண்டில் தான் முழுமையாக சொல்லணும்னா 18ஆம் நூற்றாண்டில் மிக பிரமாதமாக அச்சு தொழில் வளர்ச்சி, அச்சுக்கலையும் நல்லா வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக சார். சீகன்பர்க் அவர்களோட ஒரு முயற்சியினால தான் வந்து இன்னைக்கு அச்சுத்துறை நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக பல நிலை மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதுலேயும் சிறப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தரங்கம்பாடின்ற ஒரு இடம் வந்து ஒரு முதன்மையான ஒரு மட்டுமே அச்சு தொழிலுக்கு மட்டுமே இல்லை. அங்கே வந்து இந்த 100 ரீம் பேப்பர் வந்தது இல்லைங்க. அந்த 100 ரூம் பேப்பர் பெரிய தடிமன் பேப்பர். அந்த பேப்பரும் ஆயிடுச்சு, அந்த பிரிண்டிங் இங்கே ஆயிடுச்சு, டைப்பும் வந்து தேஞ்சிடுச்சு. அதற்காக அவர் என்ன பண்ணார்னா டைப் ஃபவுண்டரி ஆரம்பித்தார். தரங்கம்பாடியில் பொற்கொள்ளர் சீட்டில் பொற்கொள்ளர் வச்சு டைப்பு உருவாக்குனார். தமிழ் டைப், தமிழில். அப்போ மலபார் எழுத்துக்கள்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்னு சொல்ல மாட்டாங்க, மலபார் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அது மலையாளமும் தமிழும் கலந்த எழுத்துக்கள். அதை வந்து மலபார் எழுத்துக்கள்னா ரெக்கார்டில் இருக்குது. பட் அது ஒரு 90 விழுக்காடு வந்து தமிழ் சேர்ந்ததே இருந்தது. அந்த தமிழில் சேர்ந்தது அது தமிழ் எழுத்துக்களை பண்ணார். அவர் தமிழ் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களோட பழவி அந்த மக்களோடய இணைந்து அந்த வார்த்தைகள்லாம் கூட வரும். அவருடைய புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாம் பேசுகிறதுக்கும் கடற்கரையில் இருக்கிற ஜனங்கள் பேசுகிறதுக்கு வித்தியாசம் வரும். அந்த வார்த்தைகள் தான் அதில் வரும். கொச்சை தமிழ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் அங்கே பண்ணார். அது பிரிண்டிங் பண்ணி பைண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் பண்ணார். பேப்பர் ஆகிடுச்சு. பேப்பர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஆல்டர் அப்படின்ட்டு அவர் உதவியாளர் ஒருத்தர், அவர் பாதிரியார். அவர் வந்து பிரிண்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சவர். அவர் பிரிண்டிங் டைப் ஒன்றையும் அவர் தான் ஆரம்பித்தார். உதவியோட சீகன்பர்க்குடைய ஆணைக்கிணங்கி அவர் செஞ்சார். பொறையாருக்கு பக்கத்தில் கடுதாசி பட்டறை என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பேப்பர் மில், இந்தியாவுடைய முதல் பேப்பர் மில் அங்கே தான் ஆரம்பிச்சது. அது 1715. இப்போது இந்தியாவில் இப்போ எல்லா கோவாவில் இருந்தால் கூட வெளிநாட்டில் இருந்து தான் எல்லாமே வந்தது. இவர் முழுக்க சுதேசின்னு சொல்லலாம். பூராமே இந்தியாவிலேயே தயார். ஒரு மிஷின் மட்டும் தான் வெளியே இருந்து வந்து தர, மற்றது பூரா இங்கே ஃபேக்ட்ரி இங்கே ஆரம்பித்தார். இந்தியன் இங்கு அப்படின்னு அவர் தான் முதல்ல பயன்பாடுக்கு வந்தது. டைப் ஒன்றே அங்கேயே ஆரம்பித்தார். நம்ம டின்னை வச்சு தகரத்தை உருக்கி அதில் இருந்து ஆரம்பித்தார். நம்ம அது ஹாலையிலிருந்து வந்த எழுத்துக்கள் பெரிய எழுத்துக்கள். அது ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 வாக்கியம் வந்தால் முடிஞ்சு போயிடும். ஆனால் இவர் வந்து சிறிய எழுத்துக்கள், அது 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த எழுத்துக்களாக்கி அதை பைபிளை தயார் பண்ணுறதுக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் செய்தார். அது வந்து அந்த பேப்பரை வச்சு இங்கே வச்சு இந்த டைப்பை வச்சு 1715ஆம் ஆண்டு முதல் வேத புஸ்தகம் பைபிள் வந்து புதிய ஏற்பாடு முதல்ல இங்கே பிரிண்ட் ஆகும்.
தரங்கம்பாடியில் தான் சிறப்பும் தரங்கம்பாடியை சேர்ந்ததாக ஆயிடுச்சு. இப்போ அச்சுத்துறையை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி, அதோட மாற்றங்களை பற்றி பேசலாம் சார். அந்த 1715 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காலம் தொட்டு ஒவ்வொரு நிலையிலையும் பல மாற்றங்கள் இந்த துறையில் நிகழ்ந்துட்டு இருக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுலையும் சரி, 21ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் சரி, அச்சுத்துறையோட பயன்பாடும் அதோட வளர்ச்சியும் எப்படி இருந்துச்சு? 1900க்கு பின்னால் ஆஃப்செட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஃப்செட்டினுடைய வேகம் ஜாஸ்தி, ஏன்னா அது உருளை வடிவமானது. இது தட்டையானது. இது தட்டையானது போயிட்டு வந்து தான் பிரிண்ட் ஆகும். ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கும் ஒரு பிரிண்ட் ஆனால் எடுத்துக்கலாம். ஆனால் உருளை வடிவமாக இருக்கிறனால ஆஃப்செட் வந்து மருதோன்றி அச்சகம்னு தமிழில் சொல்லலாம். அது மருதோன்றி வேகமாக பிரிண்ட் பண்ணுறதுனால அது வேகமாக வளர்ந்துச்சு. அச்சுத்தொழில் லெட்டர் ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு குறைவாக பண்ணி ஆஃப்செட் அப்படிங்கிற அச்சு இயந்திரம் வேகமாக 1900 பண்ணிச்சு. அது 1914 இந்தியாவுக்கு வந்துடுச்சு. கல்கட்டாவில் பம்பாய்க்கு வந்துடுச்சு. அது வளர்ச்சி அது நல்லா, அது லித்தோகிராஃபிக்குன்னு சொல்லுவாங்க, லித்தோன்னு சொல்லுவாங்க. அது 1938 சிவகாசியே வந்துடுச்சு. அதனுடைய வளர்ச்சி இந்தியாவில் நம்ம முழுமையாக லித்தோகிராஃபியை பயன்படுத்திக்கிட்டவங்க சிவகாசிக்காரங்க தான். மற்ற எல்லாத்த விட லித்தோன்னு தான் முதல்ல வந்தது, அப்புறமே தான் ஆஃப்செட் வந்தது. ஆஃப்செட் கண்டுபிடிச்சிட்டாங்களே ஒழிய லித்தோ தான் முதல் பண்பாடு. அதால் சென்ஃபீல்டர்னு அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான முறையில் இன்றைய காலம் வரையில் இருக்குது. ஆனால் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா, அது மாற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு படியாக மாறிக்கிட்டே இருக்குது. அச்சு தொழிலில் மிக வேகமான அச்சு இயந்திரங்கள் வர 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 அதனுடைய கண்டுபிடிப்புகள் வர 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 வந்து அதுவும் நம்ம வளர்ந்துக்கிட்டே வருது. முதல் நம்ம அச்சில் ஏற்றின ஒரு பெரிய புத்தகம் நூல் அப்படின்னா எதெல்லாம் முதன்மையானதாக கருதப்பட்டது சார்? இந்தியாவில் தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1557 கோவாவில் ஒரு பிரிண்ட் ஆச்சு. அது புஸ்தகங்களில் வெளிநாட்டில் லண்டன் மியூசியத்தில் இருக்குது. அடுத்தது 1578க்கு மேலே கொல்லத்துலேயும் கொச்சின்லேயும் பிரிண்ட் ஆகிடுச்சு. சில விஷயங்கள் பிரிண்ட் ஆகுது. அது அண்டியரங்க பாதிரியார், தமிழ் தெரிந்த பாதிரியார், அது கத்தோலிக்க மதத்தை சார்ந்தது. அதனுடைய வழிபாடுகளில் தமிழ் மொழியில் முதல் அச்சு புத்தகம் அப்படின்னு ஒன்று வெளியாகிடுது. அது தமிழ்நாடானவர்கள் இப்போ மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த அன்றையில் இருந்த தமிழுக்கும் இன்றையில் இருக்கிற தமிழுக்கும். இது தொடர்ந்து ஒரு மார்க்கத்தினுடைய, கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய வேத புஸ்தகமாகவே இந்த புஸ்தகம் இருந்தது. அண்டியரங்கி பாதிரி தமிழில் எழுதின புஸ்தகம். அடிகளார் வரலாறுங்கிற புஸ்தகம் வரையில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகம் வந்து இன்னும் ஒரு 2 பிரதிகள் தான் இருக்குது. அதில் நான் ஒரு பிரதி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 1712க்கு அப்புறம் சார் ஒரு இந்தியா ஃபுல்லாக இது பரவிச்சு அப்படின்னும் போது எந்தெந்த நூல்கள்லாம் வந்து நம்ம திருப்பியும் அச்சில் கொண்டு வந்துருக்கோம்? 1712 பிரிண்ட் ஆன புஸ்தகம் பூரா போர்ச்சுகீஸ் மொழியில் தான் பிரிண்ட் ஆச்சு, தமிழில் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா போர்ச்சுகீஸினுடைய கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் இந்தியாவில் ஆட்சி மொழியாகவே இருந்தது. ஆங்கிலம் இல்லை, போர்ச்சுகீஸ் தான் இருந்தது. அதனால் போர்ச்சுகீஸ் மொழியில் லத்தீன் மொழியில் பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 1714 தரங்கம்பாடியிலான முதல் ஞான பிரகாசம் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம். அது 37 பக்கங்கள் கொண்ட புஸ்தகம். அந்த புஸ்தகம் தான் வெளியாயிடுச்சு. அது இப்போ லண்டன் மியூசியத்தில் இருக்குது. அது முதல்ல தமிழில் பிரிண்ட் ஆனது. தமிழ்நாட்டில் தமிழில் பிரிண்ட் ஆகிறதுக்கே 2 வருடம் ஆயிடுச்சு. அந்த புஸ்தகத்தை வழிகள் எல்லாமே மத சம்பந்தப்பட்ட புஸ்தகம் தான். மத கொள்கைகளை பரப்புறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அச்சகமே அந்த காலகட்டத்தில். அது எல்லாருமே பின்பற்ற ஆரம்பித்தாங்க, ஒவ்வொருத்தருமே பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அது நல்ல வளர்ச்சியை வந்து இன்றைய காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ் வரி வடிவங்களில் வந்து அன்னையிலிருந்து வரி வடிவங்களுக்கும் இன்றைய இருக்கிற வரி வடிவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அந்த வரி வடிவங்கள் அற்புதமாக செஞ்சாங்க. அது வந்து அவர் பொறுமையாக செஞ்சு கொடுத்தார். சீகன் பாலுடைய முயற்சி அது. தமிழுக்கு அவர் செய்த பணி வந்து மிக சிறப்பானது. அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம்.
அதனுடைய அடிப்படையிலேயே தான் தமிழ் வரி வடிவத்தை நம்ம பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் அவர் கத்தோலிக்கு சேர்ந்தவர். ஆனால் 1734 தரங்கம்பாடியில் அவர் பிரிண்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய தமிழ் தூய தமிழ். ஆனால் சீகன்பாவுடைய தமிழ் அவ்வளோ சிறப்பானதல்ல. இருந்தாலும் சிறப்பானது இல்லாத எளிமையாக மக்களிடம் சேர்ந்தது சிறப்பான வீரமாமுனிவருடைய தமிழ் வந்து மக்களிடையே சரியாக போய் சேரல. அந்த கொடுத்தமிழ்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல புத்தகங்கள் அங்கேருந்து வெளியாகிருக்கு. இலக்கண புத்தகங்கள் எல்லாமே தமிழில் இலக்கண புத்தகங்கள் அவர் எழுதுனது வரிவடிவத்தின் தந்தை என்று சொல்லலாம் வீரமாமுனிவர். அவர் அங்கே தான் பிரிண்ட் பண்ணார். வாசிப்பு அதிகமாக இருந்ததும் புத்தகத்தோட தேவை அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அச்சுத்துறை எப்படி இருந்துச்சு சார்? இப்போ இன்னைக்கு என்ன 100 பேருக்கு புத்தகங்கள் தேவைப்படும் அப்படின்னா ஒரு நாளிலேயே 100, 500, 1000 புத்தகங்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததா? எப்படி இயங்கிட்டு இருந்துச்சு இது? அது வந்து அச்சுத்துறையில் வந்து முதல்ல இந்த அச்சு இயந்திரம் வந்து கட்டையில் செய்தது, அது மரக்கட்டையில் செஞ்சது. அடுத்தது இரும்பில் ஆனது. அது கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சது. அடுத்தது சக்கரம். அதாவது உலகத்தில் எடுத்திங்கன்னா 2 மாற்றங்கள் வந்து பெரியது. ஒன்று சக்கரம், ஒன்று அச்சு. சக்கரம் எப்படி சொல்லன்றதோ வேகமாக சக்கரம் இருந்தால் தான் அன்றைக்கி வந்து எல்லா நாட்டுக்கும் போக முடிஞ்சுது. அது மாதிரி இந்த சக்கரம், இந்த அச்சு சக்கரம் சுற்ற அச்சடிப்பு அதிகமாக பிரிண்டிங் வந்து எளிமையாக போய் சேர்ந்தது. பிரிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது செராம்பூருங்கிற ஊரில் கல்கட்டா பக்கத்தில் எங்களுக்கு பின்னால் ஆரம்பித்த பேப்பர் மில்லுங்க நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மில்லுகளாகவும் போயிடுச்சு. அங்கேருந்து தான் நிறைய பேப்பர் மில்லுகள் தென்னகத்தின் தோற்றி, அது இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தது. அது நிறையா பேப்பர் மில்லுகள் வந்தது. குறைவான விலைக்கு கிடைச்சிது பேப்பர்லாம். அச்சகங்களும் குறைவான இருந்ததுனால புஸ்தகங்கள் அதிகமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிது. புஸ்தகங்கள்லாம் வாசிப்புக்குரிய புஸ்தகங்கள், இலக்கண புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள், இலக்கண புஸ்தகங்கள் அதிகமாக வந்தது. தமிழை பற்றி அதிகமான புஸ்தகங்கள் அப்போ எழுதப்பட்டன. நிறைய புஸ்தகங்கள் மோரா சொல்லுவார், நிறைய புஸ்தகங்கள் அங்கே வெளியானது அப்படின்ட்டு. அது உண்மை. அந்த அச்சடிப்பு வந்து சிலிண்டர் அடுத்தது சக்கரத்தினுடைய அடுத்த சிலிண்டர் வடிவமான அச்சு இயந்திரம் வந்து அது அந்த விட வேகமாக பண்ணிடுச்சு. இன்றைய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக போயிட்டு. ஒரு நாளைக்கு அதான் சார் எவ்வளோ பிரதி நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்? ஒரு நாளைக்கு அன்றைய காலகட்டத்தில் வந்து 1000 பிரதி ஒரு காலத்தில். அதே 1900க்கு பின்னால் ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 80,000 தாண்டிடுச்சு. அது அச்சு முறை மாறிடுச்சு, ஆஃப்செட் முறையும் வந்துடுச்சு. அதனால் அச்சு வெளிப்பாடு வந்து அதிகமாகிடுச்சு. அச்சடிப்பு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய நாளில் இன்னும் அதிகம். இன்றைக்கி வந்து இந்த கணினி உலகத்தில் நம்ம இருக்கோம் சார். எதுவுமே நம்ம கம்ப்யூட்டரில் போட்டால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது ஸ்கேனர், பிரிண்டர் அப்படின்னு இந்த மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். அச்சிலிருந்து இந்த வடிவ மாற்றம் வந்து இந்த துறை நல்ல விஷயமா இல்லை ஒன்று போனால் தான் இன்னொன்று வரும் அப்படிங்கிற மாற்றம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னாலும் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதோட பயன்பாடும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உபயோகரமாக இருக்குது? அச்சுத்தொழிலினுடைய மூலக்கூறே புள்ளி என்று சொல்லுவோம். அந்த டாட் ஃபார்மேஷன் சொல்கிறோம். இந்த டாட் ஃபார்மேஷன் தான் வந்து கம்ப்யூட்டரில் இயக்க ஆரம்பிச்சது. அந்த டாட் ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை இயக்க முடியாது. எல்லா ஒரு கூட்டு புள்ளிகளுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு அச்சா வருது. அது என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் எது எங்கெங்கே எப்படி இருந்து ஒரு நிமிஷத்தில் கூட எது வேணாலும் செய்யலாம். அந்த மாற்றம் வந்த உடனே பழைய அச்சகங்கள்லாம் தீர்ந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு கதை. 1985 லெட்டர் ப்ரெஸ் கம்ப்ளீட்டாக மூடு விழா நடந்துடுச்சு. 85க்கு மேலே இன்றைய கால ஒரு 25 வருடம்தான் வந்து இந்த ஆஃப்செட்டினுடைய அதிவேக அச்சகம் வந்தது. இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ ட்ரூபாக்கு நாங்கள் 2000 இப்போ சமீபத்தில் 2012 போயிருந்தப்போ கூட அதனுடைய வளர்ச்சி ட்ரூபாவுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அச்சக உலக அச்சக கண்காட்சி. இந்த ஒரு அச்சகதாராக இருந்தால் ஒரு புனிதமான இடத்துக்கு போகிற மாதிரி ட்ரூபாக்கு போயிட்டு வருவாங்க. அந்த ட்ரூபாங்க சென்னை இது ஜெர்மனியில் நடக்கிறது. அந்த ஜெர்மனியில் நடக்கிற இப்போது சமீபத்தில் நடந்த கண்காட்சிக்கு நான் போயிட்டு வந்தப்போ தான் தெரியும் மாற்றங்கள் எல்லை கடந்து விட்டது என்று.
நாம் நினைத்த உடனே நினைத்த மாத்திரத்தில் கம்ப்யூட்டரில் நாம் பேசுகிறப்பயே நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணி அது உடனே பிரிண்ட் ஆகி அடுத்த 2 நிமிடங்களில் நமக்கு பிரிண்ட்டாக வரும். அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அது மாதிரி நாங்கள் சைனாவுக்கு சென்றிருந்தோம். ஹாங்காங்கில் கிராஃபிக் கல்லூரின்னு ஒன்று கல்லூரி, அது ஆய்வுக்கூட கல்லூரி. அது அந்த ஆய்வுக்கூட கல்லூரியில் அப்போ போய் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ போகிறோம் அப்படின்னா 3D எஃபெக்டில் பிரிண்டிங்கும் வருது. நாங்கள் போகிறப்போ நடந்து வர்ற புகைப்படம் எடுத்து அதை 3Dயாக மாற்றி நாங்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பிரிண்ட் பண்ணி 1 நிமிஷத்தில் கொடுத்தாங்க. ஆச்சரியம். அந்த சினிமா படத்துல எல்லாம் வருங்கள்ல இந்த கிராஃபிக் சிஸ்டம், அது மாதிரி அது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிட்டாங்க. அது ஆச்சரியப்படுத்தல. அதனுடைய வேகத்தை சொல்லுங்கள், அவ்வளோ வேகம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே இப்போ நாங்கள் ட்ரூபாக்கு போயிட்டு வந்தோன்னு தெரியும், எங்களுடைய ஆப்செட் பணியும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேஷனில் நிறைய டாட் ஃபார்மேஷன் நிறைய பிரிண்டிங் நினச்சி பார்க்க முடியாத அளவு எங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான பிரிண்டிங் மெத்தட்லாம் வந்துருச்சு. ஒரு மணித்துளிக்கு 2 லட்சம் பிரிண்ட் பண்ணுற மிஷின்லாம் வந்துருச்சு. 2 லட்சங்கள் நீங்கள் ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய அளவு டபுள் டிமின்னு சொல்லுவோம். அந்த டபுள் டிமி இருக்கிறதுல பெருசு, அதில் வந்து 2 லட்சம் பிரிண்ட் பண்ணித்தரோம். இப்போ நம்ம இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. இந்தியாவுக்கும் சென்னையிலையும் இருக்குது, சிவகாசிலையும் இருக்குது. நிறைய இது மாதிரி மிஷின்லாம் நிறையா வந்துடுச்சு. இப்போ டிஜிட்டல் அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ வரப்போகுது. அது எப்படின்னா ஒரு பக்கத்தினுடைய பிரிண்ட் நீங்கள் ஒரு மல்டி கலர்னு சொல்லுவோம்ல, எல்லாம் கலரும் கலர்ந்த அச்சு வேணும் என்றால் ஒரு பக்கத்தில் ஒரு அச்சடிப்பு, பின்பக்கத்தில் ஒரு அச்சடிப்பு. அதே மாதிரி நீங்கள் ஒரு புஸ்தகம் போய் இப்போ இது எனக்கு இந்த புஸ்தகம் ஒரு மணி நேரத்தில் வேணும்னா உங்களுக்கு எல்லாமே படம் தொகுப்பு பூராமே கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அது உடனே பிரிண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு புஸ்தகம் வந்துக்கிட்டே இருக்கும். முழுமையாக எல்லா பக்கங்களும் மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணி மேலே ரேப்பர்னு சொல்லுவோம், அந்த ரேப்பரும் மல்டி கலர் பிரிண்ட் பண்ணி பைண்ட் பண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக வர்றதுக்கூட வாய்ப்பு. நானும் பிரிண்டிங்னு ஒரு புது மெத்தேடு வந்திருக்கு. அது இன்னும் எந்த எல்லை எப்படி போகும் தெரியல. ஒரு அச்சுத்துறை வல்லுநராக அச்சுத்துறையோட வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, அதுவும் சேகன்பர்க் அவருடைய பங்களிப்பு இதில் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவரோட ஆய்வுக்காக நீங்கள் பல நாடுகள் போன அனுபவங்கள் எப்படி இருக்குது, முதல் அச்சுப்பிரதி அப்படின்னா எதெல்லாம் வந்துச்சு, இன்றைக்கி நம்ம வந்து அதோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறோம், இந்த மாற்றங்கள் இன்னும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு தேவையை உருவாக்கியிருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.